எந்த இடத்திலாவது தேர்தல் ஆணையம் இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கையின் மூலம் இவ்வளவு வெளிநாட்டவர்களை நாங்கள் தேர்தல் பட்டியலில் வாக்காளர் பட்டியலில் நீக்கி இருக்கிறோம்னு ஒரு வார்த்தை இல்லை. தேச மக்கள் தொகை பதிவேடு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த பதிவேடு வச்சுக்கிட்டு தானே இவங்க வந்துட்டு யாரு உண்மையான வாக்காளர் இல்லைன்னு சொல்லணும். எல்லாத்தையும் வாக்காளரையும் கொண்டு வரன்னு சொன்னா நீ என்ன பண்ண போற? அப்ப எதுக்கு இந்த சென்சஸ் எடுத்தது? ஆதார் பாட்டுக்கு ஆதாரா இருக்கும். இந்த ரேஷன் கார்டு எடுத்துக்க மாட்டேன். தேர்தல் ஆணையமே கொடுத்த எபிக் தனி கார்டு வாக்காளர் அடையாள அட்டை அது எடுத்துக்க மாட்டேன். இந்த நாட்டு குடிமகன் அப்படின்றதுக்கான ஒரு அடையாளமாகத்தானே அது கொடுக்கப்பட்டது. பின்னாடி என்ன சொன்னாங்க? இந்திய ஒன்றிய அரசனுடைய நலத்திட்டங்களினுடைய பலன்களை பெறுவதற்கான அட்டை அது. எது? ஆதார். ஆனா இவர் சொல்றாரு ஆதார் அட்டையெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன். பீகார்ல 2004 அந்த கட் ஆஃப் இயர், அதுல பீகார் மாநிலத்துல பிறப்பு பதிவு செய்தவர்களே 16.94% தான் போது எங்க இருந்து அவன் பிறப்பு சான்றிதழ் அளிக்க முடியும்? வணக்கம் தோழர்களே, செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பீகாரில் போலி வாக்காளர்களை நீக்கவும் மெய்யான வாக்காளர்களை சேர்க்கவும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் முன்னெடுத்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாக்காளர் சேர்ப்பு அல்லது கழித்தல் நடவடிக்கை எந்த அளவிற்கு ஒரு பெரும் மோசடி என்பது அதுவே வெளியிட்ட புள்ளி விவரங்களில் இருந்து தெரிய வருகிறது. இந்த எஸ்ஐஆர் இதை நடைமுறைப்படுத்துறது தொடர்பா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஜானேந்திர குமார் அவர் என்ன சொன்னார் அப்படின்னம்னா, பீகார்ல வெளிநாட்டில இருந்து ஊடுருவி இந்தியாவிற்குள்ள வந்து குடியேறினவங்க நிறைய பேர் வாக்காளர்களா இருக்காங்க. அவங்களையெல்லாம் கண்டுபிடிச்சு அகற்ற வேண்டுமா அல்லவா? அப்புறம் 2 இடத்துல வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றவர்களை நீக்கணுமா இல்லையா அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு தான் இந்த டிரைவ் பண்ணாங்க. சில லட்சக்கணக்கான பூத் லெவல் ஆபீசர்ஸ் பிஎல்ஓஸ் வச்சுட்டு இதை பண்ணாங்க. பண்ணிட்டு நேற்று ஒரு அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. அந்த அறிக்கையில் என்ன சொல்றாங்க அப்படின்னம்னா, அதாவது இன்னமும் 15 லட்சம் பேர் பீகார்ல அவங்க பீகாரை சேர்ந்தவர்கள் இருப்பிடமாக கொண்டவர்கள் என்று நிரூபிக்க தேவையான ஆவணங்களை ஒப்படைக்கவில்லை, அவர்கள் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் இன்னைக்கு தலைப்பு செய்தி தி ஹிந்துல. அதுல அவங்க சொன்னது என்ன அப்படின்னம்னா, 52 லட்சம் பேர் நாங்க வந்துட்டு கண்டுபிடிச்சு நீக்கி இருக்கிறோம். ஆனா அவங்களுடைய போல் பாடி அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு மெம்பர் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இதுல 20 லட்சம் பேர் இறந்து போயிட்டாங்க. நாங்க எங்களுடைய வாக்காளர் பட்டியலை சரிபார்த்ததில் 20 லட்சம் பேர் இறந்து போயிட்டாங்க, ரிமூவ் பண்ணிட்டோம். 28 லட்சம் பேர் வந்துட்டு அவங்க வாழ்ந்த இடத்தை விட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. 28 லட்சம் பேர். ஆக 42 லட்சம் ஆச்சா? 7 லட்சம் பேர் டபுள் என்ட்ரி வெவ்வேறு இடங்கள்ல தங்களுடைய பேரை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. மொத்தம் 55 லட்சம் ஆயிடுச்சு. ரைட்டா? இப்ப இதுல பாருங்க எவ்வளவு. இதுல எந்த இடத்திலாவது தேர்தல் ஆணையம் இந்த சோதனையில், இந்த நடவடிக்கையில், இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கையின் மூலம் இவ்வளவு வெளிநாட்டவர்களை நாங்கள் தேர்தல் பட்டியலில் வாக்காளர் பட்டியலில் நீக்கி இருக்கிறோம்னு ஒரு வார்த்தை இல்லை. அப்போ வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க, வங்காளதேசத்துல இருந்து வந்தவங்க, ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ், பர்மால இருந்து வந்தவங்க அப்படியெல்லாம் சொல்லி கலப்பி விட்டீங்களே, எங்க ஆதாரம்? 2வது விஷயம், 20 லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க. சரிதான், கண்டுபிடிச்சிட்டீங்க. 20 லட்சம் பேர் வந்து இடம் பெயர்ந்து எங்க போனாங்க? அங்க இல்ல, அவ்வளவுதானே. எங்க போனாங்க அது தெரியாதா? ஒரு வீட்டுல இருந்தாங்க, அவங்க எல்லாம் இல்லைங்க, இப்ப அவங்க வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னோம்னா எங்க போனாங்க அப்படின்றத நம்ம இந்தியாவில எடுத்துக்கோங்க, தமிழ்நாட்டு எடுத்துக்கோங்க, எந்த மாநிலத்தில் தாங்கள் எங்க போறோன்றத சொல்லிட்டு தானே போவாங்க. அவங்களுடைய முகவரி இருக்கு. அவங்கள தேர்தல் ஆணையம் மட்டும் வாக்காளர் பட்டியலில் சேர்த்ததுன்னு மட்டும் நினைக்காதீங்க. இந்திய அரசு வந்துட்டு சென்சஸ் எடுக்குது இல்ல, 2021 சென்சஸ் எடுக்கல, 2011 எடுத்திருக்காங்க, 2001 எடுத்திருக்காங்க, 1991 எடுத்திருக்காங்க, 81 எடுத்திருக்காங்க, 71. அதை வச்சுதான் நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர், தேச மக்கள் தொகை பதிவேடு அப்படின்னு ஒண்ணு இருக்கு.
அந்த பதிவேடை வச்சுக்கிட்டு தானே இவங்க வந்துட்டு யாரு உண்மையான வாக்காளர் இல்லைன்னு சொல்லணும். எல்லாத்தையும் வாக்காளரே கொண்டு வான்னு சொன்னா நீ என்ன பண்ண போற? அப்ப எதுக்கு இந்த சென்சஸ் எடுத்தது? நான் கேட்கறது நியாயமான கேள்வியா இல்லையா? சொல்லுங்க. நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் இருக்கா இல்லையா? அதை வச்சுல நீ வெரிஃபை பண்ணணும். அது பாட்டுக்கு அது இருக்கும், ஆதார் பாட்டுக்கு ஆதாரா இருக்கும். இன்னொரு இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த ரேஷன் கார்டு எடுத்துக்க மாட்டேன், தேர்தல் ஆணையமே கொடுத்த எபிக் தனி கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை அது எடுத்துக்க மாட்டேன், எல்லாத்தையுமே நானே கொடுக்கணும் அப்படின்னா இதெல்லாம் என்னத்துக்கு கொடுத்த? இந்த நாட்டு குடிமகன் அப்படின்றதுக்கான ஒரு அடையாளமாகத்தானே அது கொடுக்கப்பட்டது. பின்னாடி என்ன சொன்னாங்க? இந்திய ஒன்றிய அரசனுடைய நலத்திட்டங்களினுடைய பலன்களை பெறுவதற்கான அட்டை அது. எது? ஆதார். ஆனா இவர் சொல்றாரு ஆதார் அட்டையெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன். 1-2 இல்ல 18,000 கோடி செலவு செய்யப்பட்டு உருவாக்கப்பட்டது ஆதார் டேட்டா பேங்க், தகவல் களஞ்சியம். கண்ணு, கைவிரல், முகம், 3 வைட்டல் ஸ்டாட்டிஸ், வைட்டல் அடையாளங்களை வச்சு அதை உருவாக்கி இருக்கிறாங்க. ஆனா நான் எதையும் எடுத்துக்க மாட்டேன் சொல்லிட்டு உன்னுடைய ரெஜிஸ்டரை வச்சு ஏன் ஒப்பிடலன்றதான் என்னுடைய கேள்வி. நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் 2011 என்ன 2004 தான் அடிப்படையா வைக்கிறேன். 2004க்கு அப்புறம் பிறந்தவங்க அப்படின்ற. அப்ப அவங்க எல்லாம் வந்துட்டு 2011 சென்சஸ்ல வந்திருப்பாங்கல்ல, அவங்கள வச்சு நீ கணக்கெடுத்திருக்கலாமா முடியாதா? ஏன் அதை பயன்படுத்தல? இதான் நம்மளுடைய கேள்வி. ஆக இவங்களுடைய நோக்கம் என்ன? இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா 20 லட்சம் பேர் புலம்பெயர்ந்தாங்க. எங்க போனாங்க? எந்த மாநிலத்துக்கு போனாங்க? அங்க அவங்களுக்கு வாக்காளர் இது இருக்கா? அவங்க வாக்காளரை பதிவு செஞ்சிருக்காங்களா? எதுவுமே இல்ல. 22 லட்சம் பேர் இல்ல, தூக்கு, அவ்வளவுதான். எப்படி செய்யறாங்க பாருங்க. இது தொடர்பான ஒரு விவாதம் வந்துச்சு, தொலைக்காட்சியில விவாதம் வந்துச்சு. நான் இந்த கேள்விதான் கேட்டேன். வாக்காளர் பட்டியலில் இருக்கிறாங்கல்ல, அவங்க இல்லைன்னா செத்து போனாங்க, இடம்பெயர்ந்தாங்க, இல்ல டபுள் என்ட்ரி, தூக்கலாம். நான் என்ன கேட்கறேன்னா, ஃபாரினர்ஸ் எங்க கண்டுபிடிக்க முடியாதா? ஏன் கண்டுபிடிக்கல? ஏன் இந்த ரெஜிஸ்டரை பயன்படுத்தி அங்க இருக்கிறவங்க உண்மையானவங்களா பொய்யானவங்களான்றது நீ சொல்லல? அப்போ சென்சஸே தப்பா? 2011 சென்சஸ் எடுத்தீங்க, நாடு தழுவிய அளவில் எடுத்தீங்கன்னா அந்த சென்சஸே அடிப்படையற்ற தரவுகளா? அதை விசாரணை திட்டமே போடுது இந்திய ஒன்றிய அரசு. ஏன் அதை பயன்படுத்தல? இதெல்லாம் கேட்டா மழுப்புறாங்க அவங்க சார்பா பேச வந்தவங்க எல்லாம். இல்ல ஒருத்தர் வந்துட்டு அவருடைய அடையாளத்தை எப்ப வேணாலும் வந்து செட் பண்ணி தேர்தல் வாக்காளர் பட்டியல சேர்த்துக்கலாம் அப்படின்னு விட்டான்னு எல்லாம் வேற விட்டுறாங்க. நான் கேட்கறது தான், பட்டியல் வெளியானதுக்கு பிற்பாடு எப்படி சேர்க்க முடியும்? பட்டியல் ஆகஸ்ட்ல வெளியிட போறாங்க 1ஆம் தேதி. அப்புறம் இப்ப வந்துட்டு சொல்லிட்டாங்க ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்கு தள்ளி போட்டேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எப்படி போயிட்டு மறுபடியும் சேர்க்கறது? நான் கேட்ட ஒரு கேள்வி என்னன்னா, பீகார்ல 2004 அந்த கட் ஆஃப் இயர், அதுல பீகார் மாநிலத்துல பிறப்பு பதிவு செய்தவர்களே 16.94% தான் போது எங்க இருந்து அவன் பிறந்த பிறப்பு சான்றிதழ் அளிக்க முடியும்? பதிவு ஆகலையே, எப்படி கொடுக்க முடியும்? இதுக்கு என்ன பதில்? அதாங்க கேள்வி. இப்போ ஒவ்வொரு வாக்காளனுடைய ஜனநாயக உரிமையை காப்பாற்றுவதற்குத்தான் நீ இதை செய்யற அப்படின்னம்னா சென்சஸ் எதுக்கு எடுக்கிறது? எடுத்து அந்த ஃபிகரை வச்சுட்டு என்ன பண்ண போற? அதை பிரிச்சு பயன்படுத்த முடியாதா? பிளாக் லெவல்ல தானே அது பண்றாங்க. அது பிளாக்கு கீழே இன்னொன்று ஒன்றியம், அப்படி கிராம அளவில் பண்ணியிருக்காங்கல்ல. அந்த டீட்டெயில் எடுத்து வச்சுக்கிட்டு போயிட்டு ஏன் வீடு வீடா பண்ணக்கூடாது? அப்ப நீ சொன்ன அந்த 2004 ஆள் அதுல வந்துடுறான்ல, அவனும் அதுக்கப்புறம் சர்டிபிகேட்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. நல்லா யோசிங்க. அப்போ ஒட்டு மொத்தமாவே இது எதுக்கு அப்படின்னம்னா, யாருக்கிட்ட அந்த சான்றிதழ் இதெல்லாம் இருக்காதுன்றதை நீங்க யோசிச்சு பாருங்களேன். நல்ல சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்யறவன், தனியார் நிறுவனத்துல வேலை செய்யறவன், சமூகத்துல உயர்மட்டமா இருக்கிறவன், மேல் சாதி, இவங்க கிட்ட இதெல்லாம் இருக்கும். ஏழை எளிய மக்கள் வெள்ளம் வந்த வீட்டுல இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு
பிள்ளைங்களை தூக்கி இடுப்புலையும் தோல்லையும் வச்சுக்கிட்டு அப்படியே அந்த வெள்ளத்தை தாண்டி வரவன் அவங்ககிட்ட என்ன இருக்கும்? இருக்காது. அப்ப அவனெல்லாம் என்ன பண்ண போற? நீக்க போற. இது உரிமையை கொடுப்பதாகுமா, உரிமையை பறிப்பதாகுமா? அதான் என்னோட கேள்வி. நீங்க உரிமையை கொடுக்கணும் அப்படின்னம்னா நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் என்ன பயன்படுத்தல, அதை வச்சுட்டு நீ பயன்படுத்தணும்ல, சரிபார்ப்பு தானே. ஏன் செய்யல? கிடுகிடுன்னு செஞ்சு ஒரு 52 லட்சம் பேரை நீக்கியாச்சு. ரைட்டா? இப்போ 28 லட்சம் பேர் போயிட்டான் அப்படின்றாங்க. புதுசா சேர்க்கப்பட்டவங்க எவ்வளவு பேருன்னு சொல்லணும்ல அந்த இது தேர்தல் ஆணையம். நம்ம வெளியிட்டோம்ல, அஜித் அஞ்சும் வந்துட்டு சொல்றாருல, வச்சு சேர்த்தாங்களே கடன்னு எழுதி கையெழுத்து போட்டு பெகுசராய் அப்படின்ற ஒரு மாவட்டத்துல செஞ்சதை வெளிக்காட்டணும்ல. அது இது வரைக்கும் தேர்தல் ஆணையம் மறுக்கல. அவர் மேல வழக்கு போட்டுறீங்க அஜித் அஞ்சு மேல, அது வேற விஷயம். எவ்வளவு பேர் சேர்க்கப்பட்டாங்க அந்த விடயத்தை பாருங்க. சொல்லவே இல்லை தேர்தல் ஆணையம். எவ்வளவு பேர் சேர்க்கப்பட்டாங்க சொல்லல. எவ்வளவு பேர் வெளிநாட்டவர் சொல்லல. என்ன அடிப்படையில இவங்க எல்லாம் நீங்க வந்துட்டு இங்க இருந்து போனவங்க எங்க போனாங்கன்னு கண்டுபிடிச்சிங்களா? இல்ல. அப்போ இந்த எக்ஸைஸ் எதற்காக பண்ணப்பட்டது? இவ்வளவு பெரிய நடவடிக்கை எதற்காக மேற்கொள்ளப்பட்டது? அப்ப மறுபடியும் அதே இடத்துல தான் வந்து நிக்குது. போலி வாக்காளர்களை பாஜகவிற்கு ஆதரவாக சேர்ப்பதற்கு. ஏன்னா அவங்களுக்கு கொடுத்துருவாங்க அந்த டீட்டெயில, யார் யாரும் நாங்க சேர்த்துருக்கிறோம் டீட்டெயிலு. அவங்க அதுக்கப்புறம் போலி ஆதார் அட்டை உருவாக்குறாங்களோ என்னவோ, அது அவங்களுடைய சாமர்த்தியம், பன்னா பிரபுக்ஸருடைய சாமர்த்தியம். இப்படித்தான் தேர்தல் வெற்றியை நிர்ணயிப்பதற்காக பாஜகவும் தேர்தல் ஆணையமும் சேர்ந்து இப்படி ஒரு நாடகம் ஆடுகின்றன. தோழர்களே, இதை புரிந்து கொள்ளுங்கள். அதற்காகத்தான் இந்த வீடியோ. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.